ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெட்மி வந்து அவங்களோட ரெட்மி 9 பவர் அப்படிங்கிற மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் எந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மொபைல்ஸ்க்கெலாம் காம்படிஷனாக இந்த மொபைல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் 48 MPக்கான குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க அண்ட் 6000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6.53 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் Qualcommோட Snapdragon 662 அப்படிங்கிற சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அப் டு 128 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் UFS 2.2 சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் 22.5 வாட்ஸுக்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து கேமரா செட்டப்பை பற்றி பார்ப்போம். இதில் குவாட் கேமரா அரே செட்டப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் 48 MPக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MPக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 MPக்கான டெப்த் சென்சாரும் 2 MPக்கான மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனோட மூவி ஃப்ரேம், டைம் லேப்ஸ் அண்ட் நைட் மோட், கலர் ஃபோக்கஸ் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 8 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கேமராவை யூஸ் பண்ணி உங்களால் ஃபேஸ் லாக்கும் செட் பண்ணிக்க முடியும் அண்ட் AI பியூட்டிஃபை, போர்ட்ரேட்ஸ் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் 6000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு 18 வாட் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா 22.5 வாட்ஸுக்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நார்மல் பேட்டரிஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த பேட்டரிஸ் வந்து லாங் டேர்ம் யூசேஜுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 இயர்ஸ்க்கும் மேலே பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டிமைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. இந்த மொபைலில் 6000 mAh பேட்டரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன தான் கேம்ஸ் ஆடினாலும், நார்மலாக வீடியோஸ் பார்த்தாலும் MIUI 12ஓட இந்த மொபைல் வர்றதுனால அதோட ஆப்டிமைசேஷனும் நல்லா தான் இருக்கும். ஸோ கன்ஃபார்மாக 2 டேஸ்க்கு பேட்டரி பேக்கப் வந்து இருக்கும். அண்ட் இந்த மொபைலில் 6.53 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் ஆடும்போதோ இல்லை வீடியோஸ் பார்க்கும்போதும் சவுண்ட் வந்து லவுடராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Qualcommோட Snapdragon 662 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டா கோர் ப்ராசஸர் அண்ட் இந்த ப்ராசஸர் வந்து 11 நானோமீட்டர் டெக்னாலஜியில் டிசைன் செய்யப்பட்டது. அண்ட் இந்த ப்ராசஸர்னால ஹை பர்ஃபார்மன்ஸை லோ பேட்டரி பவர் கன்சப்ஷனோட பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த Snapdragon 662 ப்ராசஸர் மூலமாக 48 MP கேமராவில் நல்ல ஃபோட்டோஸை சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனோட ஷட்டர் லேக்ஸ் இல்லாமல் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலில் 4GB LPDDR4X RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. 64GB வேரியண்ட்டில் UFS 2.1 வருது. 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் UFS 2.2ஓட வருது. அண்ட் இந்த மொபைலோட டிசைனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம எல்லா ரெட்மி ஃபோன்ஸ்லையும் பார்க்குற மாதிரி ஆரா பவர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் 4 கலர் வேரியண்ட்டில் வருது. மைட்டி பிளாக், எலக்ட்ரிக் க்ரீன் அண்ட் ஃபயரி ரெட் அண்ட் பிளேசிங் ப்ளூன்னு. அண்ட் இந்த மொபைலில் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் நானோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆட்டோ கிளீனிங் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மி Note 8 இந்த மாதிரி டிவைஸில் நம்ம பார்த்த மாதிரி. அண்ட் போர்ட்ஸுக்கெல்லாம் ரப்பரில் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரெட்மி 9 பவர் மொபைல் வந்து எந்தெந்த மொபைல்ஸ்க்கெலாம் காம்படிஷனாக வருது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். விவோ Y20, ஓப்போ A53 அண்ட் சாம்சங் M11 இந்த 4 மொபைலுக்கும் தான் காம்படிஷனாக வருது. இந்த 4 மொபைலோட டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷனை நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். வேணும்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மி 9 பவரில் ப்ராசஸர் அண்ட் கேமரா செட்டப், பேட்ரி
அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த 4மே ரெட்மி 9 பவரில் தான் பெட்டராக இருக்குன்னு தோணுது. அண்ட் இந்த ரெட்மி 9 பவர் மொபைலோட வெயிட் வந்து 198 கிராம் வந்து இருக்குது. ஓகே, ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸை பற்றி பார்ப்போம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 10,999க்கு சேல் பண்ணுறாங்க. அண்ட் 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 11,999க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ரெட்மி 9 பவர் மொபைலோட சேல் வந்து டிசம்பர் 22 வந்து ஸ்டார்ட் ஆகுது. mi.com அண்ட் amazon.in ரிட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன், வேணும்னா பை பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.